வணக்கம். சனாதன தர்மம் இந்த வார்த்தையை நீங்க கண்டிப்பா எங்கேயாவது கேட்டிருப்பீங்க இல்லையா? சோஷியல் மீடியாவுல, நியூஸ்ல. ஆனா நிஜமாவே இதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க, இந்த மூலக்குறிப்புகள் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் சிம்பிளா தெளிவா பார்க்கலாம். ஓகே, அப்போ முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிப்போம். சனாதன தர்மம்னா என்ன? இந்த கேள்விக்கு இந்த சோர்ஸ் என்ன பதில் சொல்லுதுன்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க. முதல்ல பார்க்க போற விஷயம், சனாதன தர்மங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமானது இல்ல, அது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பொதுவான ஒரு நெறி அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இதோட முதல் கருத்து என்னன்னா, சனாதன தர்மம் ஒரு குறிப்பிட்ட இனம், மொழி இல்லைனா நாட்டுக்கு சொந்தமானது கிடையாது. இது ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கான ஒரு பொதுவான வாழ்க்கை நெறிமுறை. அதுதான் இதோட மைய கருத்து. இந்த ஒற்றுமை உணர்வை இன்னும் ஆழமா வலியுறுத்துற ஒரு கருத்து தான் இது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதாவது மனுஷங்க எல்லாரும் ஒரே இனம்தான், நமக்கு மேல இருக்கிற இறைவனும் ஒருத்தன் தான். இது எல்லா விதமான பிரிவினைகளையும் தாண்டி நம்மள ஒன்னு சேர்க்கிற ஒரு தத்துவம். சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, சனாதன தர்மத்தின்படி எந்த பாகுபாடும் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரும் அந்த பிரபஞ்சத்தோட மூலசக்தியான பரமாத்மாவோட ஒரு சின்ன அம்சம்தான். நமக்குள்ள 1000 வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா ஆன்மாங்கிற அடிப்படையில நாம எல்லாரும் ஒண்ணுதான். எல்லா உயிர்களும் சந்தோஷமா வாழ வழிகாட்டுறது தான் இதோட நோக்கம். இதெல்லாம் பெரியவங்களுக்கான பாதை, நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்காதீங்க. உண்மையான ஒரு தேடல், அப்புறம் கொஞ்சம் விடாமுயற்சி, இது ரெண்டும் இருந்தா போதும். நேர்மையா தேடுற ஒவ்வொருத்தருக்கும் இது கண்டிப்பா சாத்தியம். இந்த உலகளாவிய போதனையோட முதல் தூணா புத்தர் சொன்ன ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பாப்போம். அன்பே கடவுள். எல்லா ஆன்மீக பாதைகளுக்கும் அஸ்திவாரமா இருக்கிறது இந்த அன்பு தாங்க. இப்போ அடுத்து இயேசுவோட போதனைய பாருங்க. இதுவும் அதே உலகளாவிய அன்பத்தான் சொல்லுது. நம்மள மாதிரியே மத்தவங்களையும் நேசிக்கிறதுங்கிறது நாம எல்லாருமே ஒரே இறைவனோட அம்சங்கள்ங்கிறத உணர்றதுல தான் வருது. மூணாவதா, நபிகள் நாயகம் சொன்ன சத்தியத்தின் பாதைய கவனிங்க. உண்மையும் நீதியும் தான் இறைவனை அடைறதுக்கான வழியோட முக்கியமான அம்சங்கள்னு இது காட்டுது. இப்போ இந்த 3 போதனைகளையும் பார்க்கறப்போ இதுல ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறத நீங்க கவனிச்சிங்களா? அந்த பொதுவான இழைதான் சனாதன தர்மம். மறுபடியும் சொல்றேன், இது ஒரு குறிப்பிட்ட மதம் இல்ல ஒரு நம்பிக்கை முறையும் இல்ல. இது ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னைத்தானே உணர்ந்து ஞானம் பெற்று மரணமில்லா பெருவாழ்வை அடைய வழிகாட்டுகிற ஒரு நித்தியமான பாதை. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாவும் தன்னைத்தானே உணர்ந்து தன்னோட முழுமையான ஆற்றலை அடைஞ்சு ஒரு மேன்மையான நிலைக்கு போக வழிகாட்டுறது தான் சனாதன தர்மம். சொல்லப்போனா இது ஒரு செல்ஃப் டிஸ்கவரி ஜேர்னி மாதிரி. அப்போ இந்த பயணத்தோட இலக்குகள் என்னென்ன? முதல்ல உண்மையான ஞானத்தை அடையிறது. 2வது ஒரு நிறைவான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றது. 3வது ரொம்ப முக்கியமா பிறப்புனா என்ன இறப்புனா என்னங்கிற ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையோட முழு வட்டத்தையும் தெரிஞ்சுக்கிறது. இந்த பாதையிலேயே ரொம்ப உன்னதமான ஒரு செயல், அதுதான் ஞானதானம். அதாவது நாம பெற்ற அறிவை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது. இந்த வரைபடத்தை பாருங்க, இது ரொம்ப தெளிவா காட்டுது. நாம செய்யற தானத்திலேயே பல வகை இருக்கு. அன்னதானம், பொருள் தானம்னு. ஆனா இதை எல்லாத்தையும் விட மிக மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறது நாம கத்துக்கிட்ட இந்த ஆன்மீக ஞானத்தை மத்தவங்களுக்கும் கொடுக்கறது தான். உண்மையை சொல்லணும்னா, இந்த ஞான தானத்துக்கு முன்னாடி வேற எந்த தானமும் நிக்கவே நிக்காது. ஏன், இந்த முழு உலகத்தையே ஒருத்தருக்கு தானமா கொடுத்தா கூட அது இந்த ஞான தானத்துக்கு ஈடாகாதுன்னு சொல்றாங்க. அப்போ அதோட முக்கியத்துவத்தை நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நாம வெளியில செய்யற பூஜைகள், சடங்குகள், வழிபாடுகள் எல்லாமே ஒரு ஆரம்ப புள்ளி தான். அதோட உண்மையான நோக்கமே நம்ம கவனத்தை உள்ளுக்குள்ள திருப்பி அக வழிபாட்ட, அதாவது உள்முக வழிபாட்டை செய்ய தூண்டுறதுதான்னு இந்த தர்மம் சொல்லுது. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இறைவனை கோவில்கள்லயும் புனித யாத்திரைகள்லயும் வெளியில தேடிட்டு இருக்கோம். ஆனா சனாதன தர்மம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த பிரபஞ்சம், அதாவது அண்டத்துல இருக்கிற எல்லாமே நம்ம உடலுக்குள்ளேயே, அதாவது பிண்டத்திலேயே இருக்கு. அதனால தேடல வெளியில இல்ல, உள்ளுக்குள்ள தொடங்கணும்னு சொல்லுது. சரி, அண்டம் உடம்புக்குள்ள இருக்குன்னா அந்த தெய்வீக சக்தி உடம்புல எங்க இருக்கு? அது வேற எங்கேயும் இல்ல, நம்ம தலைக்குள்ளதான் இருக்கு. இன்னும் துல்லியமா சொல்லணும்னா, நம்ம 2 கண்கள்ல இருக்கிற கண்மணி வழியாதான் அது ஒரு ஒளியா வெளிப்படுது. இந்த உள்பயணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். முதல்ல ஜீவாத்மா. சிம்பிளா சொன்னா இதுதான் நான் நம்ம உணர்ற அந்த தனிப்பட்ட உயிர். ஒரு பெரிய சமுத்திரத்திலிருந்து எடுத்த ஒரே ஒரு சொட்டு தண்ணி மாதிரி. அடுத்து பரமாத்மா. இதுதான் அந்த மொத்த சமுத்திரம், அந்த எல்லையில்லாத மகா கடல். எல்லா ஜீவாத்மாக்களும் எங்கிருந்து வந்துச்சோ அந்த மூல ஆதாரம். ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் அந்த மகா சமுத்திரத்திலிருந்து தான் வந்துச்சு.
திரும்பவும் அதோட சேரதான் துடிக்குது. பொதுவா 3வது கண்ணுன்னு சொன்னா எல்லாரும் புருவத்துக்கு நடுவுல இருக்கிற நெத்தி பொட்டை தான் நினைப்போம். ஆனா நம்ம மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான மையம் அது இல்ல, நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற பாப்பா, அதாவது கண்மணியோட சென்டர்ல இருக்குன்னு சொல்லுது. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, அந்த தெய்வீக ஒளி, அந்த உயிர் சக்தி வேறெங்கேயும் இல்ல, நம்ம 2 கண்கள் வழியா அந்த கண்மணியோட மையத்துல தான் ஒரு ஜன்னல் மாதிரி வெளிப்படுதாம். இதுதான் ஆன்மா பரமாத்மாவை சந்திக்கிற இடம்னு இந்த போதனை சொல்லுது. இதே உணர்றதுக்கான தியான முறையும் ரொம்ப ஸ்பெஷல். மத்தவங்க மாதிரி கண்ண மூடி தியானம் பண்ணாம இங்க கண்ண திறந்தபடியே தியானம் செய்யணும்னு சொல்றாங்க. அப்போதான் அந்த கண்மணிக்குள்ள இருக்கிற உயிர் ஒளியை நாம உணர முடியும்னு இந்த பாதை நமக்கு வழிகாட்டுது. மத்தவங்கள உங்கள பாருங்க. தியானத்துல உங்க கண்ணுக்குள்ள நீங்க உணர்ந்த அதே தெய்வீக ஒளிதான் நீங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தர் கண்ணுலயும் ஒளிந்துட்டு இருக்கு. இத நீங்க உண்மையாவே உணரும்போது வேறுபாடுகள், சண்டைகள் எல்லாம் காணாம போய் கருணை மட்டும்தான் மிச்சம் இருக்கும். சனாதன தர்மம்ங்கிறது காலங்காலமா எல்லா ஞானிகளும் சித்தர்களும் பேசிட்டு வந்த ஒரு நித்தியமான உண்மை. இது ஒரு தனிப்பட்ட தத்துவம் இல்ல, இது ஞானிகளோட ஒட்டுமொத்த அனுபவத்தோட வெளிப்பாடு. இந்த கருத்துக்கள் எல்லாம் ஏதோ புதுசா வந்ததில்ல. உண்மையில வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சொன்ன சன்மார்க்கமும் பகவான் சத்யசாயி பாபா கொடுத்த போதனைகளும் சனாதன தர்மத்தோட வெளிப்பாடுகளா தான் பார்க்கப்படுது. இது இந்த கருத்துகளுக்கு ஒரு வலுவான தொடர்ச்சியை கொடுக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது. நம்ம பாரம்பரியத்தோட ஆணி வேரே தாய்க்கு கொடுக்கிற மரியாதை தான். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொல்றப்போ ஒரு தாயோட இடத்த கோவிலை விட மேல வைக்கிறாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல, இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அப்பாவோட வார்த்தைக்கு ஒரு மந்திரத்தை விட சக்தி அதிகம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம குடும்ப அமைப்புல மரியாதைக்கும் வழிகாட்டுதலுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். அடுத்து 3வது ரொம்ப முக்கியமான தூண் குரு. குருவே சாட்சாத் பரபிரம்மம். அதாவது குருவை நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற தெய்வமாவே பார்க்கணும்னு சொல்றாங்க. சோ தாய், தந்தை, குரு இந்த 3 பேருக்கும் கொடுக்கிற இந்த மரியாதை தான் நம்ம கலாச்சாரத்தோட அஸ்திவாரம். ஆனா இப்பதான் ஒரு பெரிய கேள்வி வருது. நாம தெய்வமா பார்க்கிற இந்த தாய், தந்தை இல்ல குருவே நம்மளோட ஆன்மீக பாதைக்கு, அந்த இறைவனை அடையிறதுக்கு ஒரு தடையா நின்னா என்ன பண்றது? பாருங்க, நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்துக்கும் நேர்மாறா இருக்கு இந்த கேள்வி. நம்ம ஆய்வு செய்யற இந்த மூலநூல் கேட்கிற இந்த ஒரு கூர்மையான கேள்விதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே. இங்க பாருங்க இந்த முரண்பாட்டை. ஒரு பக்கம் பெத்தவங்களையும் குருவையும் மதிக்கணும்னு சொல்ற பழமொழிகள், இன்னொரு பக்கம் அதே புராணங்கள்ல வர்ற பெரிய நாயகர்கள் பரதன், பரசுராமர், பிரகலாதன், மகாபலி இவங்க எல்லாரும் அந்த மரியாதைக்குரியவங்களையே எதிர்த்ததா இந்த மூலநூல் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? அவங்க செஞ்சது சரியா தப்பா? நாம ரொம்ப மதிக்கிறவங்களே நம்ம ஆன்மீக பாதைக்கு தடையா வந்தா என்ன செய்யறது? ஆமா, நீங்க படிக்கிறது சரிதான். உங்களுக்குள் இருக்கும் கடவுளை அடைய உங்கள் தாய் தடையாக இருந்தால் அவரை நிராகரிக்க வேண்டும். இது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான கருத்து இருக்கு. அதாவது ஆன்மீக பாதையில உண்மைக்கு தான் முதலிடம். அந்த உண்மையை அடையறதுக்கு பெத்த தாயே தடையா இருந்தாலும் அந்த தடைய நீக்கணுங்கிறது தான் இதோட சமரசமில்லாத கருத்து. இதுக்கு நம்ம புராணத்திலேயே ஒரு உதாரணம் இருக்கு. நம்ம பரதன் இராமாயணத்துல அவங்க அம்மா கைகேயி ஆசைப்பட்ட மாதிரி நாட ஆளல, தர்மம் தான் முக்கியம்னு சொல்லி அம்மாவோட ஆசையையே நிராகரிச்சாரு. இதுதான் உண்மையான தர்மம். அடுத்தது கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு உதாரணம், பரசுராமர். அவங்க அப்பாவோட ஒரு வார்த்தைக்காக தன்னோட அம்மாவான ரேணுகா தேவியையே கொன்னார். கேட்கறதுக்கே ரொம்ப கடினமா இருக்கு இல்லையா? ஆனா இந்த நூல் இதையும் ஒரு உதாரணமா காட்டி இறைவனோட கட்டளைய நிறைவேற்ற இது வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே விஷயத்தை அழுத்தி சொல்லுது. இதுதான் சனாதன தர்மம். அதே மாதிரிதான் அடுத்ததும். உங்களுக்குள் இருக்கும் கடவுளை அடைய உங்கள் தந்தை தடையாக இருந்தால் அவரையும் நிராகரிக்க வேண்டும். இதுவும் அதே கொள்கைதான். உண்மைக்கு முன்னாடி உறவுகள் 2ஆம் பட்சம்தான். இதுக்கு பிரகல்லாதனை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியுமா? அவங்க அப்பா இரண்யகசிவு நான் தான் கடவுள், என்னையதான் வணங்கணும்னு சொன்னான். ஆனா பிரகல்லாதன் கேட்டானா? இல்ல, உண்மையான தெய்வன் நாராயணன்னு சொல்லி அப்பாவோட கட்டளையையே மீறினான். தந்தை சொல்ல விட தெய்வீக உண்மைதான் பெருசுன்னு நிரூபிச்சான். இப்போ வர்றதுதான் இது எல்லாத்தையும் விட ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். கடைசியா யோசிச்சு பாருங்க, நமக்கு வழிகாட்டிய குருவே, ஏன் தியானத்தை சொல்லி கொடுத்த குருவே நம்மளோட இறுதி லட்சியத்துக்கு தடையா மாறினா என்ன செய்யறது? மகாபலி சக்கரவர்த்தியோட கதை எடுத்துக்கோங்க. வாமன அவதாரத்துல வந்த மகாவிஷ்ணுவுக்கு 3 அடி நிலம் தானம் கொடுக்க மகாபலி ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவரோட குரு சுக்கராச்சாரியார் என்ன சொன்னார்? குடுக்காத, இது ஆபத்துன்னு தடுத்தார். ஆனா மகாபலி கேட்டாரா? இல்ல.
குருவோட பேச்சை விட சத்தியம்தான் முக்கியம்னு சொல்லி கொடுத்த வாக்க காப்பாத்தினாரு. இந்த நூல் கொடுக்கிற பதில் ரொம்பவே தெளிவு, ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதாவது மத்த எல்லா கடமைகள், உறவுகள் எல்லாத்தையும் விட மேலானது நமக்குள்ள இருக்கிற இறைவனை அடையறதுக்கான பாதைதான். அதுதான் முதல் ப்ரையாரிட்டி. அதுக்கு முன்னாடி எதுவுமே நிக்க முடியாதுங்கிறது. இந்த உள்முக பயணத்துக்கு 3 படிதான். 1 திருவடித் தவம், அதாவது கண்ணை திறந்து செய்யற ஒரு வித தியானம். 2வது ஞானதானம், நமக்கு தெரிஞ்ச இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்றது. 3வது சத்சங்கம், இதே பாதையில பயணிக்கிறவங்களோட சேர்ந்து இருக்கிறது. இந்த 3ம் ஒன்னா சேரும்போதுதான் அந்த முழுமையான உணர்தல் கிடைக்கும்னு இந்த கருத்து சொல்றது. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. இது பல வழிகள்ல ஒண்ணு இல்லையா, இறைவன் அடைய இருக்கிற ஒரே வழி இதுதான்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நாம இன்னைக்கு பார்த்த இந்த தத்துவத்தோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரியில அடங்கிடும். கண்ணை திறந்து தவம் செஞ்சு நம்ம தலைக்குள்ள இருக்கிற உயிர் ஒளியான இறைவனை அடைறது மட்டும்தான் ஒரே இலட்சியம். நாம இன்னைக்கு பார்த்த இந்த குறிப்பிட்ட கண்ணோட்டத்தின்படி இதுதான் உண்மையான சனாதன தர்மம். உங்க ஆன்மீக பாதைக்கு தடையா நிக்கிறது உங்க அம்மாவோ அப்பாவோ ஏன் குருவாவே இருந்தாலும் சரி. உலகமே உங்களை எதிர்த்தாலும் அவங்கள ஓரங்கட்டிட்டு உங்க வழியில போங்கன்னு சொல்லுது. இதுல எந்த சமரசத்துக்கும் இடமே இல்ல. அப்போ சுருக்கமா சொன்னா இதோட மைய கருத்து இதுதான். உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை நோக்கிய பாதைதான் முழுமையானது, இறுதியானது. அது குடும்பம், சமூகம்னு மத்த எல்லா கடமைகளை விடவும் மேலானது. நாம இப்ப பார்த்த இந்த தத்துவம் ஏதோ புதுசா வந்ததில்ல. இதுதான் நம்ம இந்திய கலாச்சாரத்தோட உண்மையான சாரம். நம்ம மக்களோட வாழ்க்கையில ஏன் அவங்க ரத்தத்திலே ஊறுன ஒரு உண்மை இது. சரி, நாம பார்த்த விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமா பாத்திரலாம். இறைவன் உங்க தலைக்குள்ள உயிரொளியா இருக்கார். அது உங்க கண்கள் வழியா வழிபடுது. இந்த பாதையை திறக்க ஒரு சத்குருவோட தீட்சை கட்டாயம் தேவை. கண்களை திறந்தபடி செய்யற திருவடித்தவம் தான் இதுக்கான பயிற்சி. உங்க பாதைக்கு யார் தடையா இருந்தாலும், அது பெற்றோரா குருவா இருந்தாலும் அந்த தடையை நீக்கணும். கடைசியா கிடைச்ச ஞானத்தை மத்தவங்களுக்கும் கொடுக்கிற ஞானதானம் தான் உங்களோட இறுதி கடமை. ஆனா ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? ஏன்னா இந்த மனித பிறவிங்கிறது ரொம்ப அபூர்வமானது. இந்த ஜென்மத்துல நாம இதை தவற விட்டுட்டா மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு இந்த பார்வை நம்புது. பிரகலாதனோட கதையும் வரதனோட கதையும் ஏதோ பழைய புராண கதைகள் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல குடும்பம், சமூகம்னு வர்ற அழுத்தங்களுக்கு நடுவுல உங்க ஆன்மீக பயணத்தை எப்படி தொடரணும்னு சொல்ற ப்ளூ பிரிண்ட்ஸ். வள்ளலாரோட இந்த உண்மையான சனாதன தர்மத்தை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தினது யாருன்னா அவரோட சீடரான ஞான சர்க்குரு சிவசெல்வராஜ் ஐயா தான் இந்த நூல் சொல்லுது. இவர்தான் இந்த போதனைகளை எல்லாருக்கும் கொண்டு சேர்த்த முக்கியமான குருவா இந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கார். இந்த பயிற்சியும் சரி, இந்த தீட்சையும் சரி, உலகத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பெற முடியும்னு அது சொல்லுது. அந்த இடம் பேரு தங்க ஜோதி ஞான சபை. அந்த மூல நூலோட கூற்றுப்படி இந்த கண்ணை திறந்து செய்யற திருவடி தவம் உலகத்திலேயே இங்க மட்டும்தான் பயிற்சி செய்யப்படுது. அதே போல திருவடி தீட்சையும் இங்க மட்டும்தான் கொடுக்கப்படுது. இந்த எல்லா ஞானமும் கண்மணி மாலைங்கிற புத்தகத்துல ரொம்ப விரிவா விளக்கப்பட்டிருக்குன்னு அந்த நூல் சொல்லுது. இது சம்பந்தமா இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணுமா, இல்ல கண்மணி மாலைங்கிற புத்தகத்தை வாங்கணுமா, இல்ல ஞான உபதேசம் கேட்கணும், இல்ல திருவடி தீட்சை பெறணும்னு விருப்பப்படுறவங்களுக்காக இந்த ஆதாரம் சில தொடர்பு விவரங்களை கொடுத்திருக்கு.